Hey hello guys, welcome back to our channel. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் புதுசாக ஒரு மேப் மோட் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அது டவுன்லோட் பண்ணி எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே 2 லிங்க் கொடுத்துருப்போம். ஒன்று பாஸ்வேர்ட் வீடியோ லிங்க்னு, ஒன்று மேப் மோட் லிங்க்னு. நீங்கள் மேப் மோட் லிங்க் டவுன்லோட் லிங்கை தொட்டுட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் பேஜ். அதில் கிரியேட் டவுன்லோடு கொடுத்துட்டு டவுன்லோட் லிங்க் ரெடின்னு ஒரு காட்டும், எல்லோ கலரில். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் டவுன்லோடிங்னு காட்டும். ஸ்டார்ட் டவுன்லோடிங் காட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், டவுன்லோடிங் ஃபைலுன்னு காட்டும். இது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இது இருக்கும். நீங்கள் அந்த கேப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நோட்டிஃபிகேஷனாக வரும். அதேமாதிரி நீங்கள் கேம்லேயும் இந்தமாரி மேப் மோடு அது சரி இல்லை வெஹிக்கல் மோடு இம்போர்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். இப்போ ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எப்போவுமே நார்மலாக பண்ணுற மாதிரி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, இசட்ஹெச்ஆர் ஆப்புக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து ஃபைல்ஸ் எங்கே இருக்குதுன்னு தேடுவோம். நான் இப்போ அந்த சர்ச் ஐக்கான் தொட்டு நான் தஞ்சாவூர் ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய ஃபைல் இருக்குது, நான் அப்படி பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃபைல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எங்கே இருக்குன்னு அந்த ஃபைலை தேடிக்கலாம். இப்போ தஞ்சாவூர் டைப் பண்ணனே இப்படி காட்டுச்சு. அதை ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட்ன்ற பட்டன் கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது வந்து எல்லா ஃபைல்லையும் பண்ண மாட்டேன், தனியாக ஒரு மேப் மோடுன்னு சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஃபைலில் தான் இதை இம்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு வந்து இந்த பாஸ்வேர்டு வீடியோ லிங்க்குன்னு கொடுத்துருப்பேன். ஒரு வீடியோ தொட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் பாஸ்வேர்டு தெரியும். இப்போ நான் காமிச்சேன்னா எனக்கு காப்பிரைட்ஸ் வந்துடும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இதில் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாங்க கேமில் எப்படி போய் இம்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி தான் மோடுன்னு தொட்டுட்டு, இது மேப் மோடுன்றதுனால மேப் மோடு தொட்டுக்கோங்க. அதேமாரி இம்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு அதை மேப் மோடு தொட்டுட்டு இம்போர்ட்ஸ்குள்ளே வந்துடுங்க. இப்போ இம்போர்ட்ஸ்குள்ளே வந்துட்டு ஃபைல் மேனேஜர்னு கொடுங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ளே வந்துட்டு சைடில் 4-5 ஐகான்ஸ் காட்டுற அதில் டவுன்லோட்ஸ்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக டவுன்லோட் பண்ணால் இப்படி ஸ்க்ரோல் பண்ணியே தேடிக்கலாம். நான் வந்து மேப் மோடுன்ற அந்த லிங்க்லேயும் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மேப் மோடு லிங்க் எங்கே இருக்குன்னு நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே தேடிக்கிட்டே வந்தேன். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தஞ்சாவூர். நீங்கள் மணி கொடுத்தும் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்ஸ் பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் காசு கொடுத்தே பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது பர்ச்சேஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த கேப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆகி முடிச்சாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ நான் ஒரு கேம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதேமாரி இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ வந்து அந்த கேமுக்குள்ளே எப்படிலாம் போனால் நம்ம டெம்பிளுக்கு போய் பார்க்கலான்னு கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம பர்ச்சேஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா பிளேன் கொடுத்தா இப்படி தான் வரும் காய்ஸ். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.